ஜாதகத்திலையும் கால சர்ப்ப தோஷம் தான். ஆனா ஒரு புண்ணாக்கும் வேலை செய்யலீங்களே. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். நேற்று வந்த ஒரு ஜாதகம்ங்க. இந்த ஜாதகம் என்னன்னாக்கா, ரொம்ப அவர் கல்யாணம் அப்படின்னாலே வந்து நிறைய தடவை செக் பண்ணதில் ஒரு ஜாதகம் எடுத்து வந்தார். ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப அருமையாக இருந்தது. பிரதர் கால சர்ப்ப தோஷம் இருக்குன்னுலாம் சொல்லிட்டாங்க பிரதர் அப்படின்னாங்க. சரி பிரதர், ஏற்கனவே ஒரு டைரக்டரோட ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன், இந்த ஜாதகத்தையும் போட்டு ரெண்டுக்கு இந்த கால சர்ப்ப யோகம்ன்ற கூத்துலாம் என்ன. உங்கள் பிஸ்னஸை எங்களோட இந்த லைவ் நிகழ்ச்சியில் ப்ரோமோ பண்ணணுமா? கீழே இருக்கக்கூடிய புலனம் எண்களின் வழி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கூத்து அப்படின்றத காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த அமைப்புகளில் ஜாதகம் இதுதாங்க. ஜாதகத்தில் எந்த விதமான டீட்டெயில்ஸும் நான் போடலை, சரிங்களா? எந்த விதமான டீட்டெயில்ஸும் போடலை. ஆனால் துல்லியமான ஜாதகம் இதுதான், அவங்களுடைய குணங்கள்லாம் செக் பண்ணி பார்த்ததில்ல. சரி, ஜாதகத்தில் இந்த லக்னம் பிறந்த இடத்த விட்டு தள்ளி இருப்பாங்க. ஏன்னா 8-12 சுபத்துவம்னால எங்கே பிறந்திருக்காங்க, பிறந்த இடம் மட்டும் நான் அந்த இடத்துல சொல்கிறேன். பிறந்த இடம் ஜோஹர், ஓகேங்களா? இப்போ கேரளில் இருக்கிறாங்க. சரி, இதுதான் ஜாதகம். தனுசு லக்னம், 6ல் ராகு, 7ல் சனி திக்பலம், 8ல் குரு உச்சம், 9ல் இதில் டிகிரி அமைப்புகளாகவே நான் போட சொல்கிறேன். 9ஆம் இடத்துல சூரியன் 26 டிகிரி, செவ்வாய் 15 டிகிரி, சனி வந்து கிட்டத்தட்ட திக்பலமாக இருக்கிறது 4 டிகிரி. அப்போ சூரியனுக்கும் அவருக்கும் அந்த தொடர்பு, சனியின் பார்வை அமைப்புகளே இல்லை. முழுசாக 2 பேரும் தள்ளி இருக்கிறாங்க, 12 டிகிரிக்கு மேற்பட்டிருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல இவர் புதன் வந்து உச்சமாக இருந்து 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல கேதுவும் சந்திரனும் இருக்காங்க. ஓகே, இந்த டிகிரி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்ச அமைப்பு தான். சரி, தோஷம்னு சொல்லிட்டாங்கங்க, எல்லா கிரகமும் இது கூட மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ ஒரு கேள்வி நான் திரும்ப அவர்கிட்ட கேட்டேன். எல்லா கிரகங்களும் சுபத்துவ நிலையில இருக்குதுங்க, ஸ்தான பலத்தோட இருக்குதுங்க. இந்த ஜாதகத்துக்கு இந்த கால சர்ப்ப தோஷமோ யோகமோன்ற மாதிரியான குப்பைகள் செயலே படாது. ஜாதகத்துக்கு லக்னாதிபதி குருவாகி குரு 15 டிகிரி கடகத்தில் இருக்கிறாருங்க. அப்போ லக்னாதிபதி நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்காரு, உச்சமாக இருக்கிறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸ்தான பலத்தோட 8ஆம் இடத்துல குரு இருந்தாருனாக்கா பிறந்த இடத்த விட்டு நகர்த்தி கொண்டு எங்கேயோ வைக்க போறாருன்ற மாதிரியான விஷயம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொன்னேன், இந்த பொண்ணு மலேசியா விட்டு வெளியில் போயிடுவாங்கங்க. என்னன்னே ஆமாண்ணே, இந்த நகை போயிடுவாங்க, அதுதான் விஷயம் அப்படின்னு. சரி, இந்த இடத்துல எடுத்தோடனே நான் பார்த்துட்டு சொல்கிறேன், சுக்கரதசை வந்துருச்சுங்க. சுக்கரதசை சூரிய புக்தி வந்துருச்சு. இந்த பொண்ணுக்கு சுக்கரதசை சந்திர புக்தியில இடமாற்றம் மாதிரியான அமைப்புகள் வரும். சுக்கரதசை சந்திர புக்தி முடிஞ்சு செவ்வாய் இதெல்லாம் பாக்கியாதிபதிங்க, குழந்தை அமைப்புகளை கொடுக்கறது. இந்த டப்புன்னு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிடுவீங்க. எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்டேன். நான் அடுத்த வருஷம் தான் பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த ஜாதகத்தில் என்னங்க ஸ்பெஷல்? 6ஆம் பாவகத்தில் ரிஷப வீட்டில் ராகு இருக்கிறது அட்டகாசம்ங்க. அப்புறம் இந்த ராகு கேது விஷயம் சொன்னே தான் சொன்னேன். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ராகு இருக்கிறது அட்டகாசம்ங்க. எஞ்சிய மிச்ச இடத்துல கேது இருக்கிறது நல்லது. இந்த கேதுக்கும் குருவின் தொடர்பில் இருக்கிறது ஒரு மாதிரி நல்லது. இந்த 12ஆம் இடத்துக்கு கேது என்ன பண்ணுவார், நிரந்தரமா அந்த பொண்ணை வெளிநாட்டில் வைக்க மாட்டாரு, திரும்ப கொண்டுட்டு வந்துருவாரு. ஜோஹரை விட்டு தள்ளி போய் வச்சிருக்கிறவரு வெளிநாட்டுக்கு கொண்டு போய் திரும்பவும் மலேசியாக்குள்ள ஜோஹர்ல இல்லாம பண்ணுவார், ஜோஹரை விட்டு வெளியில அப்படின்ற மாதிரி பண்ணுவார். சரி, இந்த அமைப்புகள் இந்த கால சர்ப்ப தோஷம் ஒரு புண்ணாக்கும் பண்ணாதுங்க. ஏன் பண்ணாது? ராகு அப்படியே சுக்கரனாக செயல்படுவார். ஆனாலும் 6ஆம் இடத்து கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலத்தை கெடுத்து தான் இந்த ராகு பலன் செய்வார். ஓகேங்களா? இது எப்போ ராகு திசை வரும்போது. இப்போ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். சரி, இந்த ஜாதகத்துக்கு அடுத்து கெடுதல் பண்ணுறவர் சுக்கிரன் தான். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் இருந்து இப்போ தசை நடத்துறதுனால தான் அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துல இதே சுக்கிரன் கொஞ்சம் எதிரும் புதிரமா ஒரு மாதிரி வந்துட்டாருன்னா இந்த சுக்கிரன் கெடுதலை பண்ணுவார். ஆனால் இந்த இடத்துல அவர் 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகளில் பொண்ணுக்கு போதுமான லக்ஸரி மாதிரியான தன்மைகளை, நல்ல தன்மைகளை 8-12 சுபத்துவம்னால வெளியில் கொண்டுட்டு போகிறார். சர வீட்டில் வேற இருக்கிறாரா, வெளியில கொண்டுட்டு போற வேலையை செய்வாரு. அடுத்ததா லக்னத்தை சனி பார்க்கிறாருன்னு கேள்வி கேட்பீங்க. லக்னத்தை சனி பார்க்கிறார், நட்பு ஸ்தானத்துல திக்பலமாகி பார்க்கிறார், உச்ச புதனின் வீட்டுல இருந்து பார்க்கிறார். இந்த இடத்துல தாங்க ஜோசியத்துல அப்படியே பூந்து, நீங்க ரொம்ப குறைவான கிளைண்ட பார்த்தா பரவாயில்லைங்க, ஆனா உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தனியான மார்க்கெட்டிங்லாம் வேணாம், அவங்களே போய் சொல்லிடுவாங்க, ஊரை போய் பாருங்க, அவரை போய் பாருங்க அப்படின்னு. இந்த இடத்துல சனி திக்பலமா இருக்காரு, அட்டகாசம். இந்த சனி எல்லாம் வந்தார், தசை நடத்தினாலே அட்டகாசமான நல்ல பலனை செய்வார். அப்போ இந்த இடத்துல 7ஆம் அதிபதி உச்சமாகி 7ஆம் இடத்துல சனி திக்பலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த திருமண பாவகம் கெடாது. ஏங்க கெடாது? 7ஆம் அதிபதி உச்சம்ங்க. இந்த 7ஆம் அதிபதி உச்சம் ஆயிட்டாருனாலே 7ஆம் பாவகத்தினுடைய நல்ல தன்மைகள் இந்த ஜாதகருக்கு கிடைக்க போகுது. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்ன, சூரியனும் சந்திரனும் கேந்திரத்தில் இருக்கிறாங்க. 8ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார், உச்ச குருவின். அதாவது கெடுதல் கொடுக்கறவங்க 2 பேருமே கெடுதல் கொடுக்குற, ஒருத்தர் கெடுதல் கொடுக்குற மூட்ல, சுக்கிரன் வந்து கெடுக்கிற மூட்ல இல்லைங்க, அவர் இன்னைக்கு ஜாலியான மூட்ல இருக்கிறாரு. இவரு சந்திரன் வந்து கெடுக்கணும்னு நினைச்சாலும் கூட
கெடுக்கிற ஒருத்தனை போய் குத்தி கொள்ளணும்னா எனக்கு ஒரு பலம் வேணும்ல. எழுந்திரிச்சு நடக்கவே முடியாத நிலைமையில இருக்கிறாரு இந்த இவரு சந்திரன். குருவின் பார்வையில இருக்காரு. அப்ப என்ன வந்துருது, சூரியனும் சந்திரனும் தானே தனக்கு இயல்பான அதிகார வீட்டுல இருக்கிறாங்க. சனி சுபத்துவமாக உச்ச புதனின் வீட்டுல இருக்காரு. இந்த இடத்துல திக்பலம் என்பது சூட்சும வலு. இது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல, ஆனா புரிஞ்சுக்கங்க. திக்பலம் என்பது சூட்சும வலு, சில கிரகங்களுக்கு மட்டும் சனி கொடுப்பாரு. சரிங்களா? 6ஆம் வீட்டுல சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறது ராகு வந்து சுக்கிரனை போல செயல்படுறவர் தான். 10ஆம் வீட்டுல ஒரு இதா இருக்கிறார், யாரு, புதன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அப்ப எல்லா கிரகங்களும் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு. லக்னாதிபதி தானே உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. புதனுடைய தன்மைகள்ல புதன் சார்ந்த இந்த சைக்காட்ரிஸ்ட் மாதிரியான விஷயம் பண்றேன்னாங்க. புதன் பேச்சு, ஒருத்தருடைய இன்ஸ்டிங், ஒருத்தர் மனசை படிக்கிறது மாதிரியான அமைப்பு. செவ்வாய் இந்த இடத்துல ஸ்தான பலத்தோட தானே இருக்காரு. அப்போ கடல் தாண்டி போய் அந்த அமைப்பு பண்றாங்கன்ற மாதிரியான விஷயம் வந்துடும். இது ஒரு ஜாதகம்ங்க. இந்த ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது இந்த களத்திர தோஷம் எந்த கெடுதலையுமே பண்ணாம பிறந்ததுல இருந்தே சில நல்ல அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கு. நல்லா தான் இருக்கிறாங்க இந்த பொண்ணு. சரி, வந்து ஒரு ஸ்பெஷல் ஜாதகம். ஸ்பெஷல் ஜாதகம்ன்றதோட ஒரு செலிபிரிட்டியோட ஜாதகம். இதுதான் அவருடைய ஜாதகம். சரி, இந்த ஜாதகத்தை பத்தி பேசுறோம். அவரு இது பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிரு. கொஞ்சம் ஜோதிடத்தில் அடுத்த நிலையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னே இவர் எந்த துறையில இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. எதுவும் சொல்லியிருப்பேன்னு தெரியல. பார்த்தோன்னே நேரடி வலிமையாக இருக்கிறது 2 கிரகம்ங்க. முதல் நிலையாக பலமாக இருக்கிறது குருவின் பார்வையில சுக்கிரனின் அமைப்புகள்ல. இதுல இன்னொரு விஷயம் வரும், சூரியனும் சற்று அதிக சுபத்துவம்னு வரும். இது தெரியாது. இவ எங்க தெரியுது, எங்க தெரியுது, எங்க தெரியுது, எங்க தெரியுது, எங்க தெரியுது. இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது. பேசாம விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன்ல மந்த்லி ராசி பலனை போய் பார்த்து தெரிஞ்சு. மிதுன ராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு இது வந்து அரசாங்கம், அரசியல் மாதிரியான விஷயத்துல அடுத்த கட்டத்துக்கு போகும். இது ஒரு விஷயம். முதல் நிலையாக சூரியனும் 2வது நிலையாக சுக்கிரனும். இவரோட ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும் இவர் எந்த அளவுக்கு ஒர்க் இடத்துல அந்த இவருடைய தொழில் சார்ந்த வேலை என்வாயர்மெண்ட்ல மற்ற ஆர்டிஸ்டை ஹேண்டில் பண்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. வார்த்தைகள் சற்று கடுமையா இருக்கும். 2ஆம் இடத்தினுடைய இந்த தன்மையில என்ன 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமா இருக்கிறது. சரி, இதெல்லாம் விடுங்க. அவர் இந்த நபர் இந்த தொழில் செய்யறாரு, இதெல்லாம் நமக்கு தெரியும்ல. அடுத்ததான் நான் என்ன செய்யலான்னு கேட்டப்ப நான் எடுத்தோன்னே சொன்ன ஒரு விஷயம், செவ்வாய் சந்திரன் இருந்தாலே சமையல் சாப்பாடு தான் பிரதர். என்ன பண்றீங்க, இது பத்தி ஏதாவது ஐடியா இருக்கான்னா, இப்பதான் அக்டோபர்ல ஒருத்தரோட ஷேர் வந்து பண்ணியிருந்தேன் சாப்பாடு சம்பந்தப்படுற விஷயத்துல. இப்பதான் ஷேர் பண்ணியிருக்கேன், நல்லா வருமானு கேட்டாரு. இப்ப அவருக்கு கரண்ட்லி நடந்துகிட்டு இருக்கிறது குரு தசையில புதன் புக்தி. இதனாலதான் கேட்டேன், புதன் 12ஆம் இடத்துல இருந்தாலே இது இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இந்த இடத்துல உச்சனுடைய வீட்டுல இருக்காருன்றதை நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணணும். இது எத்தனையும் தெரியுமாங்க. இதெல்லாம் பார்த்தா தாங்க நீங்க நல்ல ஒரு ஜோதிடர். இத்தனை அமைப்புகள்லயும் சனிக்கும் புதனுக்கும் இடைவெளின்னு பாத்தீங்கன்னாலே 13 டிகிரி இருக்குது. அப்ப இந்த 13 டிகிரி இருக்கக்கூடிய இடைவேளை 19 டிகிரி கிட்டத்தட்ட அப்படியே 19 டிகிரியில பார்க்கக்கூடிய குருவின் பார்வை இந்த புதனுக்கு வரும். கூடுதலா 17 டிகிரியில சுக்கிரன் இருக்கிறாரு. அவரோட தொடர்பு பெருசா இல்லைனாலும் கூட புதன் உச்சனுடைய வீட்டுல இருக்காரு, 12ஆம் இடத்துல இருக்காரு. இதை பத்தி பர்சனலா சில விஷயம் பேசிட்டு இதனாலதான் இன்வெஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்டேன். அடுத்ததான் என்ன பண்ணலாம்னு கேட்டாரு. பார்பர் ஷாப், கெஃபே மாதிரி போவீங்க. என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இப்படி மூஞ்ச பார்த்துக்கிட்டாங்க. நேத்து தாங்க இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அடுத்து பார்பர் ஷாப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏங்க, பெரிய கம்ப வித்தெல்லாம் கிடையாதுங்க. செவ்வாய் ஆயுதத்தை யூஸ் பண்றவருங்க. ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கிறாருங்க, சூரியன் பலமா இருக்கிறாருங்க, முதலாளியா இருக்க போறாருங்க. அடுத்து வர்ற சனி தசை என்ன பண்ணும், உச்சனுடைய வீட்டுல இருக்காரு, எந்த விதமான பாபத்துவ அமைப்புகளும் இல்லை அப்படின்றதுனால சனி தசை கெடுதல் பண்ணாது, புதன் தசை கெடுதல் பண்ணாது. அப்ப வாழ்நாள் முழுக்க நல்லாவே இருக்க போறாரு. எந்தெந்த கிரகத்தின் வழியில இயல்பாக குருவுடைய தன்மையில இருக்காரு. குரு 3ல மறையக்கூடாது, ஆமா மறையக்கூடாது. ஆனா 3ஆம் 9ஆம் இடத்தை அவர் தொடர்பு கொள்வார்ல. 3, 7, 9, 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள்ல நல்ல பேரு புகழ் அந்தஸ்தோடு இருக்கும். அது அத்தனையும் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அப்போ ஏன் இதை பத்தி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜாதகத்திலையும் காலசர்ப்ப தோஷம் தான். ஆனா ஒரு புண்ணாக்கும் வேலை செய்யலீங்களே. எத்தனை பேர் காலசர்ப்ப தோஷம் பிடிச்சிக்கிட்டு தொங்குறோம். இதுதான் காலசர்ப்ப தோஷம். நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட், அடுத்த வருஷம் 2 ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்ற இதுல இருக்குது. ஸோ இந்த மாதிரி தன்மையில எங்கெங்க யாராவது ஒருத்தர் இதுல காலசர்ப்ப தோஷம் என்ன பண்ணுச்சுன்னு தான் சொல்லுங்களேன். குருவின் வீட்டுல இவரு. ஆனா நான் ஒண்ணு சொன்னேன், ராகு குருவோட அமைப்புகள்ல அடுத்த வருஷம் 11ஆம் மாசத்துக்கு பிறகு வரக்கூடிய ராகுல அம்மா டிஸ்டர்ப் ஆவாங்க பிரதர் அப்படின்னு சொன்னேன். அது ஏன்றதை நீங்களே ஒரு அளவுக்கு பாத்துங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அவர் அந்தரமாவோ தசையாகவோ புக்தியாகவோ வந்தாருன்னா தாய் வழி அமைப்புகளை டிஸ்டர்ப் பண்ணுவார். இது மட்டும் ஒரு மைனஸ் பிரதர் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த கால சர்ப்ப தோஷம் இவங்களுக்கு என்னதான் கெடுதல் பண்ணுச்சுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிருங்களேன். இந்த தோஷம் தோஷம் தோஷம்னு தொங்கிட்டு இருக்க ஜோதிடர்
இவங்களுக்கு என்ன கெடுதல் தான் இந்த 2 பேருக்கு பண்ணிடுச்சு, இவங்க 2 பேரும் என்னதான் கஷ்டப்படுறாங்கன்றத சொல்லிருங்க. எந்த விதமான ஒளிவு மறைவு அமைப்புகளும் இல்லை, துல்லியமான டேட்டு தான் இவங்களோட டேட்டு. ஆனால் டேட்டையும் டைமையும் அவங்களோட இது அனுமதி இல்லைன்றதுனால நான் கொடுக்கல. அவங்ககிட்ட நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ஆனால் டேட்டெல்லாம் ஹைட் பண்ணி போடுறேன்னு சொன்னேன். மிக துல்லியமான ஜோதிட அமைப்பு. நீங்கள் கேட்குற காலச்சர்ப்ப தோஷமெல்லாம் அதில் இருக்குதுங்க. பார்த்துட்டு இதில் என்ன உங்களுக்கு அந்த தோஷம் பண்ணிருச்சுன்றதை சொல்லுங்கள். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.